ஒன்றிய அரசின் நிபந்தனை நடப்பு ஆண்டில் மாநில அரசுக்கு 15,877 கோடி ரூபாய் கூடுதல் செலவை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசுகளின் செலவினங்கள் ஒருபுறம் உயர்ந்து வரும் நிலையில் ஒன்றிய அரசு பொறுப்பேற்றுள்ள திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு உரிய நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி இயக்கத்திற்கான மானியங்கள் 3,548 கோடி ரூபாய், ஜல்ஜீவன் இயக்கத்திற்கு 3,112 கோடி ரூபாய் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒன்றிய நிதிக்குழு பரிந்துரைப்படி விடுவிக்கப்பட வேண்டிய மானியங்கள் 2,246 கோடி ரூபாய் ஆகியவை ஒன்றிய அரசு இவ்வாறு நிறுத்தியுள்ளவற்றில் உள்ளடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கான செலவினத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் 50:50 என்கின்ற விகிதாச்சாரத்தில் மேற்கொள்வதற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அதன்படி மாநில அரசுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்றளவும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இதன் காரணமாக மாநில அரசின் சொந்த நிதியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய ஒன்றிய அரசின் பங்கான சுமார் 9,500 கோடி ரூபாய் மாநில அரசின் மொத்த நிலுவை கடன்களின் ஒரு பகுதியாகவே தொடர்ந்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் கடன் மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் உயர்ந்து காணப்படுவது மட்டுமல்லாமல் மாநிலத்திற்கு உரிய கடன் திரட்டும் திறனையும் பாதித்துள்ளது. இதனால் மாநில அரசின் பணப்புழக்கமும் பாதிக்கப்பட்டுள்ளது. பலமுறை நினைவூட்டப்பட்ட போதிலும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை செவிமடுத்து இதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு மேற்கொள்ள தவறியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாநில அரசு எதிர்கொண்டு வரும் இத்தகைய சவால்களால் ஒன்றிய அரசு மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்படுத்தியுள்ள அழுத்தமானது மாநிலத்தின் நிதிநிலையில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சவால்களுக்கு இடையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது அயராத முயற்சிகள் மற்றும் அயராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை உறுதி செய்துள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில் 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகள் மற்றும் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை நான் இப்போது முன்வைக்க விழைகிறேன். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2,20,895 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 2,06,540 கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் வருவாய் குறைந்துள்ளதே இந்த மதிப்பீடு குறைந்ததற்கு முக்கியமான காரணமாகும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,29,579 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது வணிக வரிகளின் கீழ் 1,62,417 கோடி ரூபாய், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு கட்டணங்களின் கீழ் 31,881 கோடி ரூபாய், வாகனங்கள் மீதான வரிகளின் கீழ் 14,928 கோடி ரூபாய் மற்றும் மாநில ஆயத்தீர்வையின் கீழ் 13,668 கோடி ரூபாய் வரி வருவாய் மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும். சரக்குகள் மற்றும் சேவை வரிகள் விகிதங்கள் சீரமைக்கப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எதிர்மறை விளைவு, பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றம் மற்றும் வரி வசூல் திறனில் முன்னேற்றம் காணப்படும் என்றும் எதிர்பார்ப்பு ஆகிய பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2026-27 ஆண்டில் 11.15% அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 28,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் திருத்த மதிப்பீடுகளில் 26,225 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டின் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரியல்லாத வருவாய் 27,704 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வருவாய் மதிப்பீடான 2,57,283 கோடி ரூபாய் மொத்த வருவாய் வரவுகளில் 74.67% கொண்டிருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 23,834 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படக்கூடிய உதவி மானியங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 20,073 கோடி ரூபாயாக கணிசமான அளவிற்கு குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முழு பங்கு தொகையை ஒன்றிய அரசு வரும் நிதியாண்டில் விடுவிக்கும் என எதிர்பார்த்து ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய உதவி மானியங்கள் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில்
58,022 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட ஒன்றிய வரிகளின் பங்கு திருத்த மதிப்பீடுகளில் 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒன்றிய வரிகளில் பங்கானது 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய தொகைகளில் விகிதம் கடந்த சில ஆண்டுகளில் தொடர்ச்சியாகவும் மிக அதிக அளவிலும் வீழ்ச்சியடைந்து வரும் வேளையில் 2016-17 ஆண்டில் 3.41% 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் 2.16% கணிசமாக குறைந்திருக்கிறது. தற்போதைய மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் இந்த 1.25% குறைவினால் மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய 44,598 கோடி ரூபாய் இழப்பானது 25-26 ஆண்டின் திருத்த மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறையில் ஏறத்தாழ 41% சமமாக இருக்கும். சுருக்கமாக 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,31,569 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் வரிவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் மொத்த வருவாய் வரிவினங்கள் 3,44,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 11.26% அதிகமாகும். செலவினங்களை பொறுத்தவரை 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,73,204 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மொத்த வருவாய் செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 3,78,917 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாட்டின் மின்பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்க 15,877 கோடி ரூபாய், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகையாக மாற்றம் செய்ய 3,087 கோடி ரூபாய் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளது. குடும்பத்திற்கு 3,000 ரூபாய் வீதம் பொங்கல் பரிசு, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ஒருமுறை சிறப்பு நிதி 5,000 ரூபாயை பிப்ரவரி மாதத்தில் வழங்கியது என ஒட்டுமொத்தமாக இந்த அரசு 10,849 கோடி ரூபாயை கூடுதலாக செலவிட்டுள்ளது. இவ்வாறு கூடுதலான செலவினங்கள் ஏற்பட்டுள்ள போதும் வளர்ச்சி சாராத செலவினங்களில் ஏற்படக்கூடிய சேமிப்பின் காரணமாக ஒட்டுமொத்த செலவினங்களின் உயர்வு 5,713 கோடி ரூபாயாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மொத்த வருவாய் செலவினங்கள் 3,93,272 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீட்டில் உள்ள 3.79% வளர்ச்சி கொண்டதாக இருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57,231 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் திருத்த மதிப்பீடுகளில் 51,443 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் மூலதன செலவினம் எதிர்பார்த்ததை விட குறைந்துள்ள போதிலும் சென்ற ஆண்டை விட 9.2% அதிகரித்துள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடியாக மூலதன பணிகளுக்கான செலவினங்கள் மதிப்பிடப்பட்டுள்ளது. இது திருத்த மதிப்பீடுகளை விட 15.78% வளர்ச்சியை கொண்டதாக இருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் நிகர கடன் உட்பட மூலதன செலவினங்கள் 73,270 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை தெரிவித்து வந்த சரக்குகள் மற்றும் சேவை வரி விகிதங்கள் சீரமைப்பு, ஒன்றிய அரசு பொறுப்பேற்கும் திட்டங்களுக்கான நிதி நிறுத்தி வைக்கப்பட்டது, ஒன்றிய அரசு நிபந்தனையின்படி தமிழ்நாடு மின்பகிர்மான கழகத்திற்கான உயர்த்தப்பட்ட இழப்பீட்டு நிதி வழங்குதல், உத்தரவாத மீட்பு நிதியத்திற்கு தொகை மாற்றம் செய்தல் போன்ற காரணங்களால் 2025-26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 41,635 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளது. ஒன்றிய அரசால் உருவாக்கப்பட்ட இந்த நிதி நெருக்கடிகள் மட்டும் இல்லையெனில் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுக்கு இணங்க நடப்பு நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,06,973 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 1,24,007 கோடி ரூபாயாக உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக குறிப்பிட்டவாறு ஒன்றிய அரசு மாநில அரசிற்கு தேவையான ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் நடப்பு நிதியாண்டின் நிதிநிலையின் அளவும் மேம்பட்டு காணப்பட்டிருக்கும். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் நிதி பற்றாக்குறை 1,21,949 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில்
மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 3% மதிப்பிடப்பட்டுள்ள நிதி பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 3.48% உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3% குறையும் என இது மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதிநிலைக்கு விடுக்கப்பட்ட பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் நிதிநிலையை மேம்படுத்துவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிக்காட்டுகிறது. மாநிலத்தின் நிதிநிலைக்கு வெளியிலிருந்து வேறு ஏதும் காரணிகளால் புதிய சவால்கள் ஏற்படாத நிலையில் இந்த இலக்கு அரசால் எட்டக்கூடிய ஒன்றுதான். 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 9,29,959 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் 25-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 9,52,374 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதால் ஒன்றிய அரசின் கணக்குகளில் இடம்பெற வேண்டிய 9,522.65 கோடி ரூபாயும் இதில் உள்ளடங்கும். பல்வேறு தருணங்களில் ஒன்றிய அரசிற்கு மாநில அரசு கோரிக்கை விடுத்த போதிலும் இதற்கான புத்தக வழி சரி செய்தல் வழியே நடைபெற வேண்டிய கணக்கு நடைமுறையை ஒன்றிய அரசு மேற்கொள்ளாமல் உள்ளது. இதனால் மாநில அரசின் கடன் செயற்கையாக அதிகரித்து காணப்படுகிறது. இத்தொகை நீங்களாக திருத்த மதிப்பீடுகள் நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 24-25 ஆண்டின் கணக்குகளின்படி 26.39% இருந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான கடன் நீங்கலான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒட்டுமொத்த கடன் வீதமானது 25-26 ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடுகளில் 26.43% சற்றே அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 26-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 26.12% குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனினும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு வழங்க மறுக்கும் நிதி, அனுமதி மறுக்கப்படும் நலத்திட்டங்கள் என பல தடைகளை தாண்டியும் தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் நாட்டில் உள்ள முன்னணி மாநிலங்கள் ஒன்றாக திகழ்வது மட்டுமின்றி மின்னணு பொருள்களின் ஏற்றுமதி மற்றும் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது தமிழ்நாடு. புத்தொழில் சூழல் அமைவுகளுக்கான தரவரிசையில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதுடன் தொழிற்சாலைகள் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பு நாட்டிலேயே முதன்மை எனும் சிறப்பையும் பெற்றுள்ளது. உயர்கல்வி சேர்க்கை வீதத்தில் நாட்டில் முதலிடம் என்பது மட்டுமல்ல, தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் கீழ் இந்திய அளவில் முதல் 100 உயர்கல்வி நிறுவனங்களில் 17 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு நாட்டிலேயே முதலிடம் பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. 20 சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட ஈரநிலங்கள் ராம்சர் சைட்ஸ் உள்ளதன் மூலம் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான ராம்சர் தலங்களை கொண்டுள்ள தனித்துவமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. மேலும் நிதி ஆயோக்கின் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடு 23-24 காலநிலை செயல்பாட்டில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. மேலும் வறுமை குறியீடுகளில் தமிழ்நாடு 1.43% தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுடன் போட்டியிடும் அளவிற்கு இன்று தமிழ்நாடு உயர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்து தந்து இம்மாமன்றத்தில் ஓவியமாக நம் முன் நிறைந்து நிற்கும் தலைவர்கள் அனைவருக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் சார்பாக நன்றி நவில நான் விரும்புகிறேன். இந்த மாபெரும் தலைவர்களின் வழியில் தற்போது நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்கிறது புறநானூறு. மக்கள் உயிர்வான தேவையான உணவும் நீரும் மட்டுமே உலகத்திற்கு உயிராகாது. முறை செய்திடும் காத்திடும் தலைவனே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு உண்மையான உயிர் என்னும் மூசிகருணார் கூற்றுடன் புறநானூறு காட்டிய வழியில் நாடே போற்றும் நல்லாட்சி நடத்தி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பற்றி தமிழ்நாடு மக்கள் நம்பிக்கையோடு ஒன்றாக வென்றெடுத்திடும் நோக்கோடு
வளர்ச்சி பாதையில் பயணித்து வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு அயராது உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு தா உதயச்சந்திரன் இயாப்பா அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தினை செதுக்கிட தேவையான பல ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றிகளை நான் குறித்தாக்குகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை பெற்றுத் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.